இன்னைக்கு நம்ம 2000வது வருடத்துல ரிலீஸ் ஆன டேல்ஸ் ஆஃப் த அன்யூஷுவல் வாஷிங் மிஷின் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் பத்தி சொல்லணும்னா, ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான சக்தி கொண்ட வாஷிங் மிஷின் கிடைக்கும். அந்த மிஷின் கிட்ட என்ன கேட்டாலுமே கிடைக்கும். குடிக்கிறதுக்கு தேவையான கூல் ட்ரிங்க்ல இருந்து லவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு கேட்டா கூட அதனால கொடுக்க முடியும். இந்த அளவுக்கு சக்தி கொண்ட ஒரு வாஷிங் மிஷினை வச்சு ஹீரோ என்னெல்லாம் கேட்டான், அதனால ஹீரோக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னு ரொம்பவே த்ரில்லிங்கா ஏகப்பட்ட திருப்பங்களோட சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பேரு ஹஷிமோட்டோ. ஹீரோ பத்தி சொல்லணும்னா பெருசா எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது. மாத சம்பளத்தை வச்சு தான் அவனோட லைஃப் ஓடிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவனோட வேலையும் போகுது. அடுத்த லைஃப்ல என்ன பண்ண போறான், சாப்பாடு ட்ரெஸ்ன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறான்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போய் வீட்டுல தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் வீட்லயே இருந்தா பைத்தியம் முடிச்சிரும்னு சொல்லி பக்கத்துல இருக்க லாண்ட்ரி கடைக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி அந்த கடைக்குள்ளயும் போவான். அங்க இருந்த வாஷிங் மிஷினுக்குள்ள அவனோட ட்ரெஸ்ஸை போட்டு வாஷ் பண்ற டைம்ல அங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா வெயிட் பண்ணும்போது அவனுக்கு ரொம்பவே போர் அடிக்கும். இப்ப குடிக்கிறதுக்கு கூலிங்கா சில்லுன்னு ஒரு பீர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்பான். அதே நேரம் ஹீரோக்கு பக்கத்துல இருந்த ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ள இருந்து பயங்கரமா சவுண்ட் வரும். ஹீரோவும் அந்த சத்தம் வந்து வாஷிங் மிஷினுக்கு பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள ஒரு பீர் இருக்கும். ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, இதுக்கு முன்னாடி இந்த மிஷினை யூஸ் பண்ண யாரோ இதுல போட்டு போயிட்டாங்க போல நினைச்சு டோரை ஓபன் பண்ணி அதை எடுப்பான். ஆனா இந்த பீரை பார்த்தா ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி தெரியல. இன்னும் அதை ஓபன் கூட பண்ணல. அது மட்டும் இல்லாம ஹீரோ எப்படி கூலிங்கா பீர் வேணும்னு கேட்டானோ அதே அளவுக்கு கூலிங் இந்த பியர்ல இருக்கு. இத பார்த்து ஹீரோ ரொம்பவே ஆச்சரியப்பட்டு திரும்பும்போது அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஸ்வீப்பர் அங்க வந்து, இந்த வாஷிங் மிஷின் சாதாரணமானது கிடையாது, இது கிட்ட ஏகப்பட்ட மந்திர சக்திகள் இருக்கு, உனக்கு என்ன வேணும்னு நினைச்சா அந்த மிஷின் கிட்ட கேட்கறியோ அதை இந்த மிஷினால கொடுக்க முடியும்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோ அதை நம்பவே மாட்டான். என்ன தாத்தா காலையிலேயே ஏதாவது போட்டு வந்துட்டியான்னு சொல்லி அந்த ஸ்வீப்பர் தாத்தாவை பயங்கரமா கலாய்ப்பான். அதுக்கு அந்த தாத்தாவும் ஹீரோவுக்கு ரொம்பவே பக்கத்துல வந்து, நான் சொல்றத நீ இப்ப நம்ப மாட்ட, ஆனா போக போக நீயே புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. ஹீரோவும் ஸ்வீப்பர் தாத்தா சொன்னதை யோசிச்சுட்டே அங்கிருந்து சேர்ல உட்காந்து பீரை குடிச்சிட்டு இருப்போம். அதே டைம் இந்த கடைக்குள்ள இன்னொரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் கடைக்குள்ள வந்து அவங்க கொண்டு வந்த துணி எல்லாத்தையுமே ஒரு வாஷிங் மிஷின்ல போட்டு ஆன் பண்ணிட்டு ஹீரோ உட்காந்துட்டு இருக்க அந்த சேருக்கு பக்கத்துல வந்து உட்காருவாங்க. ஹீரோயின் வர்றதை பார்த்த உடனே ஹீரோ அந்த சேரோட எஜ்ஜில் போய் உட்காந்துப்பான். ஏன்னா ஹீரோக்கு பொண்ணுங்க கிட்ட பேசுறதுனாலே சுத்தமா வராது. ரொம்பவே கூச்சப்படுவான். ஹீரோ கூச்சப்படுறத பார்த்துட்டு ஹீரோயின் தானா ஒண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஹீரோயின் இந்த ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு கடை வச்சிருப்பாங்க. அந்த கடைக்கு ஹீரோ நிறைய தடவை போயிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லைட்டா ஒரு கிரஷும் இருக்கும். ஆனா என்னதான் ஹீரோயின் தானா பேச வந்தாலும் ஹீரோ திரும்ப எப்படி பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே கூச்சப்படுவான். அப்போ கையில வச்சிருந்த ஒரு கேனை அங்கிருந்த குப்பை தொட்டிகளை தூக்கி போடலாம்னு சொல்லி ஹீரோ முயற்சி பண்ணுவான். ஆனா அந்த கேன் போய் கரெக்டா குப்பை தொட்டிகளை விழாம கொஞ்சம் தள்ளி கீழே விழுந்துரும். இந்த பொண்ணு முன்னாடி இதுவும் நம்மள அசிங்கப்படுத்துதுன்னு சொல்லி புலம்பிட்டே அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல போய் அங்க இருந்த கேன் எடுத்து மறுபடியும் குப்பை தொட்டிகளை போட்டுட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோ தான் இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க கிட்ட பேசினதே கிடையாது. அதனால ஹீரோயின் அழுதாலுமே எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்றது ஹீரோக்கு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்னால உதவி பண்ண முடிஞ்சா கண்டிப்பா உதவி பண்றேன்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோயினும், இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், ஆனா எந்த இன்டர்வியூலயும் எனக்கு வேலை கிடைக்கல, இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட கூட என்னால தாண்ட முடியல, நான் வேலைக்கு போனாதான் என்னோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடியும், இப்போ நாங்க வச்சிருக்க கடையிலயும் அந்த அளவுக்கு சேல்ஸ் இல்ல, சோ நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் பினான்சியலா என்னோட குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஹீரோயின் புலம்புவாங்க. ஹீரோயினுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம ஹீரோவும், எனக்கும் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி வேலை போச்சு, நானும் வேலை தேடிட்டு தான் இருக்கேன், ஆனா உங்க அளவுக்கு நான் நிறைய இன்டர்வியூல அட்டன் பண்ணது இல்ல, அதனால எனக்கு எந்த கம்பெனியும் எப்படி அப்ரோச் பண்ணணும், அங்க எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்றது எனக்கு சுத்தமா தெரியாது, ஆனா நீங்க அப்படி இல்ல, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க, அப்ப கண்டிப்பா நிறைய கம்பெனியும் பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா அந்த கம்பெனில கேட்கிற கேள்விகள் எந்த மாதிரி கேட்பாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்றான். ஹீரோ ஆறுதலா பேசுறத பார்த்து ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல ஒரு மரியாதை வருது. அதுக்கப்புறம் ஹீரோவோட துணியை வாஷ் பண்ணி முடிச்சதுனால ஹீரோ அந்த மிஷின்ல இருக்க எல்லா துணியுமே எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோ அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோயின் அவனை தடுத்து, நீங்க பேசினதே என்னோட மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு, கண்டிப்பா உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அன்னைக்கு நைட்டு வீட்டுல ஹீரோயின் கிட்ட பேசினதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து போன் வருது. ஹீரோவோட அப்பாக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னும் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா 3 லட்சம் யான் வேணும்னு கேக்குறாங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, கண்டிப்பா நீ தான் இங்க ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. 3 லட்சம் யான்னு கேட்ட உடனே ஹீரோக்கு அள்ளு விடுது. இருந்தாலும் அம்மா கிட்ட ஆறுதலா பேசிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, அது கூடவே சேர்த்து இன்னும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், நானும் நேர்ல வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். என்னதான் அம்மா கிட்ட தைரியமா பேசியிருந்தாலும் பணத்தை எப்படி ரெடி பண்ண போறோன்றது ஹீரோக்கு சுத்தமா புரியல. ஏன்னா ஹீரோ கிட்ட சேவிங்ஸ்ன்ற ஒண்ணு சுத்தமா கிடையாது. அது மட்டும் இல்லாம ஏதாவது லோன் எடுக்கலாம்னு பார்த்தாலும் ஹீரோ கிட்ட இப்ப வேலை இல்லாததுனால எந்த பேங்க்லயும் இவனை நம்பி லோன் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நைட்டு முழுக்க தூக்கமே இல்லாம நடந்துட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோக்கு நேற்றுக்கு பார்த்த வாஷிங் மிஷின் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம ஸ்லீப்பர் சொன்னதும் ஞாபகம் வருது. அந்த வாஷிங் மிஷின் கிட்ட என்ன கேட்டாலும் கொடுக்கணும்
கொடுக்கும் தான். பணம் கேட்டாலும் கொடுக்கும்னு நினைக்கிறான். அதனால உடனடியா அடுத்த நாள் காலையில கிளம்பி அந்த வாஷிங் மிஷின் இருக்க இடத்துக்கும் போறான். அந்த மெஷின் கிட்ட என்கிட்ட 3,00,000 யென் வேணும்னு கேட்பான். ஆனா அந்த மெஷின்குள்ள ஹீரோ கேட்ட மாதிரி எந்த பணமுமே இல்ல. அப்பதான் ஹீரோக்கு அந்த ஸ்பீக்கர் சொன்னது எல்லாமே பொய் தான் போல. அவரே நேத்தை கொண்டு வந்து பீரோ உள்ள வச்சுட்டு நம்மள ஏமாத்தினாரு போலன்னு நினைப்பான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல திரும்ப அந்த வாஷிங் மிஷின் சவுண்ட் போட ஆரம்பிக்குது. சவுண்ட் நின்னா அப்புறம் அந்த மிஷின் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ எவ்வளவு பணம் கேட்டானோ அதே பணம் அந்த மிஷினுக்குள்ள இருக்கும். அதை பார்த்து ஹீரோவால நம்பவே முடியல. அந்த பணத்தை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான்னு வரும்போது நேத்தைக்கு ஹீரோ குடிச்சிட்டு தூக்கி போட்ட பீர் கேனு அதே இடத்துல கீழே விழுந்து கிடந்திருக்கும். அந்த கேனை குனிஞ்சு எடுக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணுவான். ஆனா ஹீரோ கண்ணு முன்னாடியே அந்த கேனு காத்துல கரைஞ்சு போகும். அப்போ அந்த ஸ்வீப்பர் தாத்தா ஹீரோவை பார்த்து, நீ இந்த வாஷிங் மிஷின் கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா அதோட ஆயுள் காலம் ஒரு நாள் மட்டும்தான். ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த வாஷிங் மிஷின் குளிர்ந்து வந்த பொருள் எல்லாமே கரைஞ்சு காத்தோட காத்தா போயிடும்னு சொல்லுவாரு. அதை கேட்ட ஹீரோவும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவான். அங்கிருந்து வெளியில வரும்போது ஹீரோயினும் கரெக்டா ஆப்போசிட்ல வருவாங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண எல்லா இன்டர்வியூலையும் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வெளியில அனுப்பிடுவாங்க. இன்னைக்குதான் முதல் முறையா என்ன செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லுவா. அதை கேட்டு ஹீரோவும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா மறுபடியும் கால் பண்றாங்க. ஹீரோ பேசுறத கேட்டு ஹீரோயினும் இவனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பணத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கான்றத புரிஞ்சுக்கிறாங்க. அம்மா கிட்ட நான் பணம் ரெடி பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்துல நான் உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவோம். ஏன்னா இந்த பணம் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். இது திரும்ப கரைஞ்சு காத்துல போறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கட்டிடலாம்னு சொல்லி அங்கிருந்து வேக வேகமா போயிட்டு இருப்பான். இப்பதான் ஹீரோக்கு இந்த மிஷினை பத்தி தெரியுது. நமக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ இல்ல நமக்கு ஏதாவது தேவைனாலும் இந்த மிஷின் கிட்ட கேட்கலாம். இந்த மிஷினால நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்க முடியும்னு நினைக்கிறான். அதனால அடுத்த நாளை கிளம்பி அந்த வாஷிங் மிஷின் கிட்ட போய் எனக்கு ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு கோட் சூட் வேணும்னு கேட்பான். அந்த வாஷிங் மிஷினும் ஹீரோ கொடுக்குது. அந்த கோட்டை போட்டுட்டு அன்னைக்கு பகல் முழுக்க நிறைய கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான். ரொம்பவே டயர்டா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரும்போது அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லா கம்பெனில இருந்தும் இன்டர்வியூட ரிசல்ட் வந்திருக்கும். ஆனா எந்த ஒரு கம்பெனிலுமே ஹீரோ செலக்ட் ஆகல. அதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறான். அதே நேரம் அந்த மிஷின் கொடுத்த அந்த கோட்டு ஹீரோவோட கண்ணு முன்னாடியே கரைஞ்சு காத்துல போகும். அதை பார்த்து ஹீரோ இன்னுமே சோகமா இருக்கான். இப்ப ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, அந்த வாஷிங் மிஷினால எல்லாமே கொடுக்க முடியும்னா ஏன் அதனால ஒரு வேலையை கொடுக்க முடியாதான்னு யோசிக்கிறான். ஆனா அந்த வாஷிங் மிஷின் இருக்க கடைக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு இன்னொரு விபரீதமான ஒரு ஆசையும் வருது. நம்ம இதுக்காக வேலைக்கெல்லாம் போய் பணம் சம்பாதிக்கணும், நமக்கு தேவையான எல்லாமே அந்த வாஷிங் மிஷின் கொடுக்குது, அதனால அப்பப்போ நமக்கு தேவையான எல்லா பொருள் பணம்னு எது வேணும்னாலும் அந்த மிஷின் கிட்ட கேட்டு வாங்கிட்டு நம்ம லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியது தானே. இந்த அளவுக்கு சூப்பரான சக்தி கொண்ட ஒரு வாஷிங் மிஷின் கிடைச்சதுக்கு அப்புறமும் நம்ம இதுக்காக வேலைக்கெல்லாம் போகணும்னு நினைச்சு அந்த வாஷிங் மிஷின் முன்னாடி போய் ரொம்பவே பயங்கரமா மனமுருகி வேண்டான். இப்ப என்ன கேட்கிறான்னா, பணமும் பொருள் எல்லாம் கேட்கல, இன்னும் ஒரு படி மேல போய் எனக்கு ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு வேணும், பார்க்க ரொம்பவே அழகா இருக்கணும், அதே நேரம் அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி இருக்கணும்னா ரொம்பவே தைரியமா போல்டா இருக்கணும், யார் என்ன சொன்னாலும் அதை அவ கேட்க கூடாது, அவளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணணும், யாரையுமே மதிக்காம ரொம்பவே ரகடான ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி கேட்பான். அந்த மிஷினும் பயங்கரமா சுத்தும். அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த மிஷின்குள்ள இருந்து ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு வெளியில வருவா. அதை பார்த்த உடனே ஹீரோவால நம்பவே முடியாது. சரி நம்ம கேட்டு வந்த பொண்ணு தானே, நம்ம போய் கை வச்சா எதுவும் சொல்ல மாட்டான்னு சொல்லி அந்த பொண்ணோட தோல் மேல கை வைக்க போவான். ஆனா அந்த பொண்ணு கோவப்பட்டு ஹீரோவோட கண்ணத்துல பலாருன்னு வைக்கிறா. ஏன்னா ஹீரோ தான் யாருக்குமே அடங்காத மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டான்ல. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோக்கு மட்டும் எப்படி அடங்கி போவாங்க. ஹீரோ வரம் கேட்கும் போது இதை மென்ஷன் பண்ண மறந்துட்டான். அதனால இப்ப நல்லா வாங்கியும் கட்டிட்டான். இப்பதான் ஹீரோக்கு அந்த வாஷிங் மிஷின் கிட்ட கேட்கிற வரங்களை ஒழுங்கா கேட்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும்ன்றது புரியுது. அதனால திரும்ப வரம் கேட்கும் போது இப்ப எனக்கு கிடைக்க போற பொண்ணு வந்து ரொம்பவே ஸ்வீட்டா கோவமே படாத மாதிரி என்ன லவ் பண்ற மாதிரி என் மேல கிரஷ் இருக்க மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்பான். உடனே அந்த வாஷிங் மிஷின் ஒரு பொண்ணு கொடுக்குது. அந்த பொண்ணு கிட்ட இவன் டேட்டிங் போலாமான்னு கேட்கும்போது அவளும் சரின்னு சொல்றா. உடனே அந்த மிஷின் கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் கேட்டு வாங்கிட்டு அந்த ஸ்வீட்டான பொண்ணு அங்கிருந்து வெளியில டேட்டிங் கூட்டு போவான். அந்த பொண்ணை ஷாப்பிங் கூட்டிட்டு போய் அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறான். என்னதான் இந்த பொண்ணு உண்மை கிடையாது, வாஷிங் மிஷின்குள்ள இருந்து வந்த பொண்ணா இருந்தாலுமே ஹீரோ அப்படி நினைக்கல, ஏதோ ரொம்ப நாளா கூடவே பழகின மாதிரி தான் அந்த பொண்ணுங்க கூட பழகிட்டு இருப்பான். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோக்கு பக்கத்துல வந்து ரொம்பவே நெருக்கமா உட்காரும். ஆனா ஹீரோக்கு அந்த பொண்ணு கிட்ட நெருங்கி பழகுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அதனால நமக்குள்ள எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் சாப்பிட்டுட்டு பேசிட்டு மட்டும் இருக்கலாம்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு உன்னோட கையை காட்டு, எனக்கு ஜோசியம் பார்க்க தெரியும், அதை வச்சு உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லி அவனோட கையை காட்டுவான். அப்ப அந்த பொண்ணு ஹீரோட கைராகியை பார்த்துட்டு உன்னோட லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும், நீ நினைச்சதையெல்லாம் பண்ணலாம், ஆனா என்ன பிரச்சனைனா கூடிய சீக்கிரம் சேர்த்து போயிடுவேன், உன்னோட ஆயுள் ரேகை ரொம்பவே கம்மியா இருக்கு, அதனால நீ வாழ்ற நாட்கள்ல எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கோ, இன்னும் ரொம்பவே கம்மியான நாட்கள் மட்டும்தான் நீ உயிரோட இருப்பேன்னு சொல்லிடுவா. அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான்.
அப்படியே 2 பேரும் தூங்கியும் போறாங்க. அடுத்து ஹீரோ கண் முழிச்சு எழுந்து பார்க்கும்போது, அந்த ஸ்வீட்டான பொண்ணு ஹீரோக்கு பக்கத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள தூக்கத்துல இருந்து எழுப்பி, மனசுல கொஞ்சம் தைரியத்த வரவழைச்சுட்டு, இப்ப ரொமான்டிக்கா ஏதாவது பேசலாம்னு சொல்லி, அந்த பொண்ண கிஸ் பண்ணலாம்னு சொல்லி கண்ண மூடிட்டே அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போவான். ஆனா ஹீரோவோட கெட்ட நேரம் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போகும்போது, அந்த பொண்ணு மிஷின்குள்ள இருந்து வந்து கரெக்ட்டா 1 நாள் ஆயிருக்கும். அதனால அவங்க காத்துல கரைஞ்சு போறாங்க. ஹீரோவோட கையில இருக்கிறது அந்த பொண்ணு போட்டுக்கிட்டு இருந்த ஹீரோ வாங்கி கொடுத்த அந்த Dress மட்டும் தான். அத கையில வச்சுட்டு கொஞ்சம் ஃபீல் பண்றான். இப்பதான் அந்த பொண்ணு கிட்ட பேசி கொஞ்சம் க்ளோஸ் ஆனோம். அதுக்குள்ள காத்துல கரைஞ்சு போயிட்டாளேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு நம்ம இப்படி புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு எப்பெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமோ அப்பெல்லாம் நான் வாஷிங் மிஷின் கிட்ட போய் கேட்டா நம்ம ஆசைப்படுற மாதிரி பர்சனாலிட்டி கொண்ட ஒரு பொண்ணை கொடுக்க போகுது. அந்த புது பொண்ணு கூட ஊர் சுத்தலாமே, இவ போனா என்னன்னு சொல்லி நேரா அந்த வாஷிங் மிஷின் கிட்ட போய் தினம் தினம் ஒவ்வொரு பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த வாஷிங் மிஷின் கிட்ட இருந்தே பணத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணுங்க கூட ஜாலியா சுத்திட்டு இருக்கான். வாழ்க்கையே ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த வாஷிங் மிஷின்குள்ள இருந்து வர பொண்ணுங்களை உண்மையான பொண்ணுங்க மாதிரியே ட்ரீட் பண்றான். ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் டின்னர் வாங்கி தரது, டேட்டிங் போகும்போது அவங்க எவ்வளவு காஸ்ட்லியான பொருள் ஆசைப்பட்டு கேட்டாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த பொருளை வாங்கி கொடுத்துருவான். அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் சரி, எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் சரி. ஏன்னா ஹீரோக்கு பண கஷ்டம்ன்ற ஒண்ணு வாழ்க்கையில வரவே இல்லை. அவனுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் அந்த மிஷின் கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவான். அப்படி ஒரு நாள் ஒரு பொண்ணு கூட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோவை இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறத பாத்துருவா. இவனோட நடவடிக்கையில கொஞ்சம் சந்தேகப்பட்டு ஹீரோ எங்க போறானா நான் ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்து பாப்பா. ஹீரோ நேரா ஒரு நகை கடைக்கு அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ரிங்க வாங்கி அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணுவான். அதை பார்த்து ஹீரோயினால நம்பவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்தான். இப்ப எப்படி உனக்கு இவ்வளவு காசு வந்துச்சு, இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுட்டு ஹீரோ எங்க போனாலும் அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவா. அப்படி ஒரு நாள் ஹீரோ இந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து அவனுக்கு தேவையான பணத்தை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான்னு போகும்போது ஹீரோயினும் அங்க வராங்க. நேரா வந்து ஹீரோவை பார்த்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்த, ஒழுங்கான Dress கூட போட இல்லாம திரும்ப திரும்ப ஒரே Dress தான் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி உங்ககிட்ட இவ்வளவு பணம் கிடைச்சது, அது மட்டும் இல்லாம நிறைய பொண்ணுங்க கூட எல்லாம் சுத்திட்டு இருக்க, பணத்தை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம ரொம்பவே காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்கி அந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க, இதுக்கெல்லாம் உனக்கு எப்படி காசு வந்துச்சு, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்பா. அதுக்கு ஹீரோவும் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு லாட்டரி விழுந்துச்சு, அந்த பணத்தை வச்சுதான் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான Dress ரொம்பவே காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு எல்லாம் போய் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயினும் கூட சுத்திட்டு இருந்தா அந்த பொண்ணை பத்தி கேட்பாங்க. உடனே ஹீரோவும் நாங்க ஒன்னும் லவ் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினுக்குள்ள இருந்து அந்த பணத்தை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படி போகும்போது ஹீரோயின் மறுபடியும் அவனை தடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பணம் இல்லாத வரைக்கும் நீ ரொம்பவே நல்லவனா இருந்த, ஆனா கொஞ்சம் கையில பணம் வந்த உடனே உன்னோட வாழ்க்கை ரொம்பவே தப்பான வழியில போயிட்டு இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணாத நீ இந்த மாதிரி ஆளே கிடையாதுன்னு சொல்லுவா. ஆனா ஹீரோயின் சொல்ற எதையுமே காதல கூட வாங்காம அங்க இருந்து கிளம்பிடுவான். திரும்ப வாஷிங் மிஷினுக்குள்ள இருந்து வந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ஹோட்டலோட ரூஃப்ல போய் நின்னேன். அவன் வாங்கிட்டு போன ரொம்பவே எக்ஸ்பென்சிவான டைமண்ட் ரிங்க அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டு நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். ஆனா ஹீரோ அப்படி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு காத்துல கரைஞ்சு போறாங்க. அவங்க கையில ஹீரோ போட்டு விட்ட ரிங்கு மட்டும் நேரா வந்து தரையில விழும். ஆனா ஹீரோ அதை பார்த்து கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த பொண்ணு போனா என்ன, நாளைக்கு இன்னொரு பொண்ணை கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கிடந்த அந்த ரிங் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவோம். அடுத்த நாள் திரும்ப வாஷிங் மிஷின் கிட்ட வந்து இது வரைக்கும் ரொம்பவே ஸ்வீட்டா காமும் ஹீரோ என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரியான ஒரு பொண்ணை கேட்டிருப்பான். ஆனா அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்கணும், ஒல்லியா இருக்கணுமா குண்டா இருக்கணுமான்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த மிஷின் கிட்ட கேட்டிருக்க மாட்டான். எந்த பொண்ணு வருதோ அந்த பொண்ணு கூட ஜாலியா சுத்திட்டு இருப்பான். ஆனா ஹீரோக்கு இப்ப நமக்கு ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு வேணும், கிட்டத்தட்ட மாடல் மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி அந்த மிஷின் கிட்ட அவனுக்கு எப்படியெல்லாம் ஒரு பொண்ணு வேணும்னு அவனோட ட்ரீம் கேர்லா நினைச்சு வச்சிருக்கானோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு கேட்கறான். அந்த மிஷினும் ரொம்பவே அழகான ஒரு பொண்ணை கொடுக்குது. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்பவே வேர்த்து கொட்டுது. ரொம்பவே பதட்டப்பட்டு கை கால்லாம் நடுங்குது. ஒரு வழியா தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த முறை எந்த ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கோ இல்ல ஜுவல்லரி ஷாப்க்கோ கூட்டிட்டு போல, இந்த வாஷிங் மிஷின் இருக்க இடத்துலயே உட்கார வச்சு இது வரைக்கும் அவன் வாங்கின எல்லா ரிங்கையுமே இந்த பொண்ணோட கையில போட்டு வரான். இன்னைக்கு ஒரு புது பொண்ணு கூட ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருக்கான்றத அந்த கடைக்கு வெளியில இருந்து ஹீரோயினும் பாத்துறாங்க. அதை பார்த்து ஹீரோ தினமும் ஒரு பொண்ணு கூட சுத்துறான் போல, பணம் வந்ததும் ஹீரோ மாறிட்டான்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதே நேரம் ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து போன் இருக்கும். ஆனா இப்போ வந்து இந்த மாடல் பொண்ணு ஹீரோ சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம தோணு பேசிட்டே இருப்பா. அதனால அந்த பொண்ணை இந்த கடைக்குள்ளே உட்காரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த கடையை விட்டு வெளியில வந்து ஹீரோ போன் பேசுவான். ஹீரோ வெளியில போன உடனே ஹீரோயின் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசலாம்னு சொல்லி ஹீரோயின் அந்த மாடல் பொண்ணு கிட்ட வந்து நீ எதுக்காக ஹஷிமோட்டோ கிட்ட பழகுறன்னு எனக்கு தெரியல, ஆனா அவன் முதல்ல மாதிரி இல்ல, பணம் வந்த உடனே ரொம்பவே மாறிட்டான், கண்டிப்பா உன்னையும் கூடிய சீக்கிரம் கழட்டி விட்டுருவான்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவா. ஆனா அந்த மாடல் பொண்ணுக்கு ஹீரோயின் சொல்றத காதல் கூட கேட்க மாட்டா. எனக்கு அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போறத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது, இப்போதைக்கு அவன் எனக்கு நல்லா செலவு பண்றான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கையில இருக்க 10 விரல்லையும் 10 மோதிரம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு இது எல்லாமே ஹஷிமோட்டோ வாங்கி கொடுத்தது தானே, ஒழுங்கா அதை கொடுன்னு சொல்லி ஹீரோயின் அந்த மாடல் பொண்ணோட கையில இருந்து புடுங்க பார்ப்பாங்க. அதே நேரம் கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா ஹீரோ கிட்ட உன்னோட அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு, நீ கேட்கிறப்பெல்லாம் பணம் அனுப்புற ஓகே, ஆனா ரொம்பவே பணம் தேவைப்படுது, அது மட்டும் இல்லாம நீ நேர்ல வந்து அப்பாவை பார்த்தா கொஞ்சம்
நல்லா இருக்கும்னு கேட்பாங்க. ஆனா ஹீரோ இப்ப எந்த அளவுக்கு மோசமா மாறிட்டான்னா, உடம்பு சரியில்லாத அப்பாவை பாக்குறத விட இந்த வாஷிங் மிஷின்குள்ள இருந்து வர்ற பொண்ணுங்க கூட சுத்துறது தான் ஹீரோக்கு இப்ப முக்கியமா தெரியும். ஹீரோட அம்மா கிட்ட போன் பேசிட்டு கால கட் பண்ண உடனே அந்த ஸ்வீப்பர் தாத்தா நேரா வந்து ஹீரோ கிட்ட, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீ அந்த மிஷின்ல இருந்து கேட்கிற பொருள் பணம் மட்டும் ஒரு நாள்ல மறைஞ்சு போகாது. அதுல இருந்து இந்த மாதிரி ஏதாவது பொண்ணுங்களை கேட்டாலும் ஒரு நாளுக்குள்ள மறைஞ்சு போயிடுவாங்க. இதை நான் உன்கிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன்னு சொல்லுவாரு. அதை கேட்ட ஹீரோ பயங்கரமா சிரிச்சுட்டு, நீ ரொம்ப லேட்டு தாத்தா, அவங்க அந்த மாதிரி மறைஞ்சு போயிடுவாங்கன்றது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லுவான். அதுக்கு ஸ்வீப்பர் தாத்தாவும், நீ ஒரு டைம் 2 டைம் அந்த மாதிரி கேட்டு பொருட்கள் மறைஞ்சு போனா பிரச்சனை இல்ல. ஆனா நீ கடந்த சில நாட்களா யூஸ் பண்ற எல்லா பொருளுமே இந்த மெஷின்குள்ள இருந்து வந்ததுதான். அதனால பின்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லுவாரு. ஹீரோவும் அதுக்கு வர பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்காக அந்த மிஷின் இருக்கும். அந்த மிஷினை வச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஈஸியா என்னால அதுல இருந்து வெளியில வர முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். திரும்ப லாண்ட்ரி கடைக்குள்ள ஹீரோ வரும்போது ஆப்போசிட்ல அந்த மாடல் பொண்ணு ரொம்பவே கோவமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த மாடல் பொண்ணு எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுவாங்க. அந்த லாண்ட்ரி கடைக்குள்ள போய் பார்க்கும்போது ஹீரோயின் அந்த பெஞ்சில உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. நீ பணம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி மாறிட்ட? உன்கிட்ட பணமே இல்லனாலும் ரொம்ப நல்லவனா இருந்த. என்கிட்ட அவ்வளவு ஸ்வீட்டா பேசின. என்னோட வாழ்க்கையிலேயே நான் பார்த்த ரொம்ப நல்ல பையன் நீ மட்டும்தான். ஆனா நீயும் பணம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமான ஒருத்தனா மாறிட்ட. தினமும் ஒரு பொண்ணு கூட சுத்துற. கொஞ்சம் கூட யோசிக்காம கையில இருக்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ற. நான் பார்த்த ஹஷிமோட்டோ நீ கிடையாது. எனக்கு திரும்பவும் அந்த பழைய ஹஷிமோட்டோ வேணும்னு சொல்லி பயங்கரமா கத்துவாங்க. ஹீரோயின் கத்தும்போது நமக்கு அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. வாஷிங் மிஷினும் பயங்கர சத்தத்தோட சுத்துது. அதை பார்த்து ஹீரோயின் பயந்து என்னன்னு பார்க்கும்போது அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள இருந்து ஹீரோயின் முதல் முறையா ஹீரோ பார்க்கும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானோ அதே ட்ரெஸ்ஸோட அந்த மிஷின்குள்ள இருந்து ஹீரோ வெளியில வந்து விழுவான். இப்பதான் ஹீரோக்கு ஹீரோயின் கேட்ட அந்த பழைய ஹஷிமோட்டோ வேணும்னு கேட்ட வரத்தை இந்த வாஷிங் மிஷின் அவளுக்கு கொடுத்துருச்சு. எப்படி எல்லா பொருட்களும் ஒரு நாள்ல மறைஞ்சு போகுமோ அதே மாதிரி நம்மளோட ஆயுட்காலமும் இன்னும் ஒரு நாள் தான், இன்னும் ஒரே நாள்ல நம்மளும் காத்துல கரைஞ்சு போயிடுவோம்னு நினைக்கிறான். அதே நேரம் டிவி நியூஸ்ல ஹீரோ எந்த ஜுவல்லரி ஷாப்ல போய் காஸ்ட்லியான நகைகள் வாங்கினானோ அந்த ஜுவல்லரி ஷாப்பை காட்டுறாங்க. அந்த கடையை யாருமே உடைக்கல, லாக்கர்லயும் யாரும் உடைச்ச மாதிரி தெரியல. ஆனா உள்ள இருந்த பணம் எல்லாமே காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நியூஸை பார்த்து அந்த பணம் எப்படி கரைஞ்சு போச்சோ அதே மாதிரி இன்னும் ஒரே நாள்ல நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம்னு சொல்லி ரொம்பவே மனசொடைஞ்சு போய் கீழே உட்கார்ற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில உழைக்காம கிடைக்கிற எதுவுமே நம்ம கூட லைஃப் லாங் வராது. கஷ்டப்படாம எல்லாமும் ரொம்பவே ஈஸியா கிடைக்குதுன்றதுனால அதை வச்சு ரொம்பவும் ஆடக்கூடாது. அப்படி ஆடினா கடைசியில எல்லாரோட வாழ்க்கையும் இதே மாதிரி தான் முடிஞ்சு போகும். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன படத்தை நம்ம அடுத்து பார்க்கலான்றத கீழே படத்தோட பேரோட சேர்த்து அந்த படம் ரிலீஸ் ஆன வருடத்தையும் சேர்த்து சொன்னா எனக்கே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதே மாதிரி ஹாலிவுட் படங்களையும் மத்த மொழி படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் அழுத்தி ஆன்லையும் போட்டுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல படத்துல உங்களை பார்க்கறேன். நன்றி.